விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தாலுகாவில் உள்ளது அந்த செயின்ட் மேரிஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியில் படித்து வரும் மாணவி லியா லட்சுமி. இவர் எல்கேஜி படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மதியம் சுமார் 2 மணி அளவில் அவர் பள்ளியிலிருந்து கழிப்பிடத்திற்கு செல்வதற்காக ஆசிரியரிடம் அனுமதி கேட்டு சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் திரும்பி வராத காரணத்தால் ஆசிரியர்கள் உள்ளிட்ட சக ஊழியர்கள் தேடிய நிலையில் அவர் கழிவுநீர் தொட்டியின் உள்ளே கிடந்தது, மர்மமான முறையில் இறந்து கிடந்தது தெரிய வந்தது. உடனடியாக அவரை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் உதவியுடன் அவரது வாகனத்தில் அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் விழுப்புரம் தனியார் பள்ளியில் மெட்ரிக் பள்ளியில் ஒரு சிறுமி உயிரிழந்த சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அரசியல் கட்சிகளும் கண்டனத்தை தெரிவித்தனர். தமிழக முதலமைச்சர் அவர்களும் 3 லட்சம் ரூபாய் நிதியினை ஒதுக்கியுள்ளார். இது தொடர்பாக தற்போது இந்த பிரேத பரிசோதனையானது இந்த மாணவி சிறுமி லியா லட்சுமியின் சிறுமிக்கு தற்போது முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 8:15 மணி அளவில் தற்போது பிரேத பரிசோதனையானது தொடங்கியுள்ளது. இந்த பிரேத பரிசோதனையில் ஏகப்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் கல்லூரி மருத்துவக் கல்லூரி வளாகம் முழுவதும் போடப்பட்டுள்ளது. வட்டாட்சியர் யுவராஜ் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த பரிசோதனையில் இங்க வெளியே காத்திருக்கின்றனர். மருத்துவ குழுவினர் தற்போது இந்த லியா லட்சுமியின் உடலினை மருத்துவ பரிசோதனை செய்து வருகின்றனர். இந்த மருத்துவ பரிசோதனையில் கீதாஞ்சலி என்ற மருத்துவர் தலைமையிலான இந்த மருத்துவர்கள் மதுசூதனன் மற்றும் செல்வகுமார் தலைமையில் தற்போது இந்த லியா லட்சுமியின் உடலுக்கு பிரேத பரிசோதனையான செய்யப்பட்டு வருகிறது. 8:15 மணிக்கு தொடங்கிய இந்த பிரேத பரிசோதனையானது தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக இந்த பிரேத பரிசோதனையானது தற்போது நடைபெற்று வரும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது.